ஆனால் மாரி செல்வராஜ் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய வாழ்வியல் வேறு. அவருடைய வாழ்வியலை மட்டும் எடுத்தால் அதுவும் ஒரு போராட்ட குணம் உள்ள வழி நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அந்த அந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு வேளாண் சமுதாயம், ஒரு போர்க்குணம் உள்ள சமுதாயம். இன்னும் சொல்ல போனா சேர சோழ பாண்டியருடைய மூவேந்தர் மரபினர்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கும் பல கோயில்கள்ல அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சமூக பின்புலத்திலிருந்து வர்ற அவரு சென்னைக்கு வந்த பின்னால திறப்படைத்துறைக்குள்ளே போகின்ற பொழுது ஒரு நேர்மையாளனாக, ஒரு உழைக்கும் வர்க்கத்திலிருந்து வந்த பின்புலத்திலிருந்து வந்த ஒரு இளைஞனாக, ஒரு வாசிப்பு அனுபவம் உள்ளவராக திரைப்படத்துறைக்குள் வருகின்ற பொழுது அவர் மனிதநேயத்தோடு, ஒரு பொதுமை சிந்தனையோடு அந்த வாழ்க்கை போராட்டங்களையும் வாழ்க்கை வலிகளையும் எளிய மக்கள் படுகின்ற அந்த வேதனைகளையும் அவர் படமாக்குறாரு. அப்படி படமாக்குவதற்கு மாரி செல்வராஜனுடைய அந்த நேர்மையான தன்மையும் இரக்க குணமும் அவர் வந்து பொதுமையாக எடுக்கும்படியா தூண்டுகிறது. எனவே அதை பார்த்த உடனே இவர்கள் என்ன செய்யறாங்க, தலித்திய சிந்தனையோடு எடுக்கிறார், தலித்திய சிந்தனை ஆதரவாளராக இருக்கிறார் என்பது போல பேசுகிறார்கள். ஆனால் அவர் மனிதராக இருந்து படம் எடுக்கிறார், மனித நேயத்தோடு படம் எடுக்கிறார் என்பதை தான் நான் சொல்வேன். ஆனாலும் கூட அவர் பிறந்த அந்த சமூகத்தினுடைய மரபும் அந்த மண்ணினுடைய அந்த வாழ்க்கை முறையும் அவருக்குள் நிச்சயமாக இருக்கும். அதனாலதான் கர்ணன் படத்துல ஒரு காட்சியில வந்து அந்த காவல்துறை அதிகாரி அவர் தலையில இருக்கிற துண்டு எடுக்க என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு பக்கத்துல என்ன செய்வார் நிக்கிறவர், இல்லைங்க அவர் துண்டு எடுக்க மாட்டாரு, ஏன்னா அவர் குடும்பரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த குடும்பர் என்கிற குறியீட்டு அடையாளம் இந்த சமூகத்திற்கே உரிய ஒரு அடையாளம். அப்ப அதை அவங்க வைக்கிறாரு. அப்ப அங்க வைப்பது என்னன்னா அந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறாரு, அந்த போர்க்குணத்தை வெளிப்படுத்துறாரு. இது அவர் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் அவர் என்ன செய்யறாரு, இந்த விஷயத்த வைக்க முடிகிற இடத்துல வைக்கிறார்.